10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமராக நரேந்திர மோடி தனது 12 ஆண்டுகால சாதனைகளை நிறைவு செய்ததை கொண்டாடும் விதமாக தேசிய பாதுகாப்பு, நலத்திட்டங்கள், பெண்கள் அதிகாரம், பாரம்பரியம் மற்றும் உட்கட்டமைப்பு ஆகிய 5 முக்கிய தலைப்புகளின் கீழ் பாஜக தேசிய அளவில் பிரத்யேக சாதனைகள் குறித்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. இந்த புத்தக வெளியீட்டு விழா இன்று புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய 2 மாநிலங்களின் நலன்களையும் பாதிக்காத வகையில் தீர்வு காணப்பட வேண்டும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீர் உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது, அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய நீர் கிடைக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு. இதற்காகவே முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். நான் மத்திய மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தபொழுது ராமேஸ்வரத்திலிருந்து ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் மாநில அரசிடம் வழங்கப்பட்டது. அந்த திட்டத்தை துவக்கி வைத்தேன். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக அந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மீனவர்கள் நலனில் திமுக அரசு அக்கறை இல்லை. தற்பொழுது புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் அந்த திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள பகுதிகளுக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் குறை கேட்பு பணி நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள பகுதிக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் குறை கேட்பு பணி நடைபெற்று வருகின்றது. அதேபோல் இன்று சனிக்கிழமை காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள அண்ணாமலை நகர், ஆர்வி நகர், மொட்டைத்தோப்பு அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் திரளான முதியோர் மற்றும் மகளிர், குழந்தைகள் கலந்து கொண்டு நீரிழிவு பரிசோதனை மற்றும் பிபி பரிசோதனை மற்றும் பிசியோதெரப்பி இலவச மருத்துவ ஆலோசனைகளை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொது செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுல கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் என்ஆர் சுரேஷ், பூத் தலைவர் சரவணன் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
மழை பெஞ்சா கொசு அதிகம் நிறையா இருக்குது. எங்களுக்கு வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது. அப்பப்போ வந்து இது மாதிரி செக் பண்ணாக்கா நல்லாயிருக்கும். ஐயாவுக்கு நன்றி. சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏக்கு நன்றி. சார்லஸ் எம்எல்ஏவுக்கு நன்றி. நன்றி. எம்எல்ஏக்கு நன்றி. நன்றி. என் பேர் காளிமா. மார்ட்டின் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இதுமாரி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. அடிக்கடிக்கு வந்து பார்க்கணும். இந்த ஏரியாவில் கொசு தொல்லை பெருசாக இருக்குது. அவர் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மார்ட்டின் சாருக்கு. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இலவசமான மருத்துவம் இருக்குது. அதனால மார்ட்டின் எம்எல்ஏக்கு நன்றி சொல்லுங்கள். மார்ட்டின் சார் வந்து இந்த உதவி செய்யறதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இந்த ஊருக்கு வந்து அடிக்கடிக்கு செய்யணும். அவர் எங்களை கவனிச்சிக்கணும். நாங்களும் நல்லா பார்த்தோம். ஓகே. வணக்கம். சார்லஸ் சாருக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்ன இடம்னு சொல்லி பாருங்கள். என் பேர் கலா. நாங்கள் ஆர்வி நகர் மொட்டைத்தோப்புலேருந்து பேசுகிறோம். ஐயா மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. நாங்களாம் வேலைக்கு போயிட்டு இந்த முகாம் நடத்துறதுனால எங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. வேலைக்கும் போகிறோம், வீட்லேயும் நாங்கள் இருக்கோம். இந்த முகாம் வீட்டாண்டே நடத்துறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மார்ட்டின் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஜெயிச்ச உடனே எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு தராங்க. எங்கள் பையனுக்கு காது கேட்காது, அதுக்கு மிஷின் ஏற்பாடு பண்ணி தரேன் சொன்னாங்க ஐயா. அதனால் வீட்டாண்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஃபோன் அடித்தாலே அடுத்த நிமிஷம் அந்த வேலை கரெக்டாக நடந்துடுது. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மார்ட்டின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. கோயில் பூசாரி நாங்கள் வந்து மொட்டைத்தோப்பு. என் பேர் பூரணி. நாங்கள் அந்த கோயில் வந்து ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அதை கொஞ்சம் எனக்கு சீர் பண்ணி கொடுப்போம். நாங்கள் இருக்கிற மொட்டைத்தோப்பு இடத்துல தண்ணி பிரச்சனை, குடி தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்குது. குடி தண்ணி கொஞ்சம் சீர் பண்ணி கொடுங்க. நாங்கள் 3வது மாடியில் இருக்கிறோம். கொஞ்சம் எங்களுக்கு லெஃப்டி கொஞ்சம் சீர் பண்ணி கொடுங்க. ஒரு லைட்டு போட்டு கொடுங்க. எங்களுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுறது நல்ல உதவி தான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்றது சொல்லுங்கள். இப்போ முகாமி பண்ணுறாங்க, மருத்துவ முகாமி பண்ணுறாங்க. அது இப்போ எல்லாருக்குமே உபயோகமாக இருக்குது. இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏக்கு நன்றி. மார்ட்டின் எம்எல்ஏவுக்கு ரொம்ப நன்றிங்க. எம்எல்ஏவுக்கு நன்றி. சார்லஸ் மார்ட்டினுக்கு நன்றி. பேர் உங்கள் பேர்? என் பேர் அன்பு சேகரி. நாங்கள் காமராஜ் தொகுதியிலேருந்து பேசுகிறோம். காமராஜ் தொகுதினா ஊர்? மொட்டைத்தோப்புலேருந்து பேசுகிறோம். இப்போ மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு யூஸாக இருக்குது. இப்போ எல்லோரும் வந்து செக் பண்ணோம், பார்த்தோம். அப்புறம் என்ன ஆமாம், எங்கள் தொகுதியில் மார்ட்டின் சார் வந்து நின்னார். எங்கள் தொகுதிக்கு அவர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் எங்களுக்கு மேலே மேலே அவர் நல்லா எங்களுக்கு நின்று ஒரு உதவி பண்ணணும். எனக்கு 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க. 3 பொண்ணுங்க. சின்ன வீடு தான் எங்கள் வீடு. அதிலே 3 பொண்ணுங்களுக்கு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இடம் பத்தலை எங்களுக்கு. அந்த சின்ன இடம் நீங்களே கூட வந்து பாருங்கள். எங்களுக்கு ஒரு உதவியாக எதனா ஒரு வீடு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் குவார்ட்டர்ஸ் ஒரு இப்போ இடம் எங்களுக்கு கொஞ்சம் சின்ன இடமா இருக்குது. அதில் ஒரு குவார்ட்டர்ஸே எங்களுக்கு உதவியாக கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இடம் பத்தலை எங்களுக்கு. கொஞ்சம் மார்ட்டின் சார் அது கொஞ்சம் இது பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஒரு கோரிக்கை உங்களுக்கு கொடுக்குறோம். எங்கள் சித்தி எங்கள் சித்தி கார்த்தி இல்லை அவங்க அம்மா பேசுங்க. என்ன பேசணுண்டா? எங்கள் சித்தி எங்கள் உன் பேர் சொல்லு. என் பேர் மாலா. எங்கள் பேர் மாலா. மொட்டைத்தோப்பில் ஆர்வி நகர் மொட்டைத்தோப்பில் நாங்கள் வசிக்கிறோம். வந்து இந்தமாரி நிறையா பிரச்சனை இருக்குது. பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டேன்டா. சரி, இலவசமாக மருத்துவ முகாம் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லு. இலவசமாக மருத்துவ முகாம் பண்ணுறாங்க. அதில் நாங்கள் பிபி சுகரு எல்லாம் எங்களுடைய இதெல்லாம் நாங்கள் சொன்னோம். டாக்டர்லாம் பார்த்தாங்க. அப்புறம் என்னடா சொல்லிட்டு ரொம்ப நன்றி. சார்லஸ் மார்ட்டின் சார் மார்ட்டின் சாருக்கு ரொம்ப நன்றி. உன் பேர்? மொட்டைத்தோப்பு ஆர்வி நகர் சொல்லுங்கள். என் பேர் விஜயா. மொட்டைத்தோப்பு ஆர்வி நகர். அப்புறம் இவர் மார்ட்டின் பற்றி சொல்லணும். இங்கே வந்து எல்லாம் வந்து டெஸ்ட்டு பண்ணுறாங்கள, பார்த்துக்குறோம். நல்லா உடம்ப பார்த்து சொன்னாங்க. அவருக்கு மார்ட்டினுக்கு சாருக்கு ஒரு நன்றி. என் பேரன் இவன் சரியாக பேச மாட்டான். சொல்கிறத புரிஞ்சுக்குவான், கேட்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டான். அதுக்காகவும் சொல்லியிருக்கிறேன். அவங்களும் எழுதிக்கிறாங்க, சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சரி இங்கே வாப்பா இதை நான் சொல்லி இருக்கிறதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணி அது எனக்கு நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்காரருக்கு காது கேட்காது, 2 காதுமே கேட்காது. அவருக்கு எதுனா உதவி பண்ண இந்த மிஷினு கொடுக்கணுன்றது கேட்டு இருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் முயற்சி செய்யணும். இதெல்லாம் பண்ணி உங்களுக்குலாம் நல்லது பண்ணி கொடுக்குறேன் மார்ட்டின் எம்எல்ஏக்கு நன்றின்னு சொல்லுங்கள். மார்ட்டின் சார் எம்எல்ஏக்கு மார்ட்டின் சார் எம்எல்ஏவுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப மார்ட்டின் எம்எல்ஏ சார் ரொம்ப நன்றின்னு சொல்லுங்கள். மார்ட்டின் எம்எல்ஏ சாருக்கு. வேளாண் அறிவியல் நிலையங்களின் மண்டல பயிலரங்கம் நடைபெற்றது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்கம், இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் புதுச்சேரி காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் வேளாண்மை அறிவியல் நிலையங்களின் மண்டல பயிலரங்கம் புதுச்சேரியில் நேற்று துவங்கியது. பயிலரங்கை அரசு செயலர் யான்சின் சௌத்ரி துவக்கி வைத்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 33 வேளாண் அறிவியல் நிலையங்களின் 2025-26 ஆண்டிற்கான செயல்பாடுகளை மதிப்பாய்வு செய்யவும் 2026-27 ஆண்டிற்கான செயல் திட்டங்கள் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முருகன் வரவேற்றார். தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக துணை வேந்தர் நரேந்திர பாபு கால்நடை வளர்ப்பில் பண்ணை அளவிலான கள ஆய்வுகள் மற்றும் முதல் நிலை செயல் விளக்கங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் சுப்பிரமணியன் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி விரிவாக்கம் மற்றும் கல்விசார் முன்னெடுப்புகள் குறித்து பேசினார். விரிவாக்க கல்வி இயக்குனர் கோபாலகிருஷ்ணன், ராஜீவ்காந்தி கால்நடை கல்லூரியின் முதல்வர் முருகவேல், வேளாண் இயக்குனர் ஜெயசங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். வேளாண் அறிவியல் நிலையங்களின் ஸ்பார்க் புல்லட்டின் மாதாந்திர செயல்பாடுகளுக்கான QR குறியீடு வெளியிடப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவி நன்றி உரை கூறினார். தொடர்ந்து பயிலரங்கம் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வில்லியனூரில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பேனரை முன் அறிவிப்பின்றி JCB இயந்திரத்தை கொண்டு அகற்றியதால் அக்கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடம் முறையிட்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவிற்காக வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதியில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. இதனை வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் JCB இயந்திரத்தை கொண்டு பேனரை அகற்றினார்கள். இதனை அறிந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து முன் அறிவிப்பின்றி பேனரை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களிடம் முறையிட்டனர். பின்னர் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரை சந்தித்து தமிழக வெற்றிக் கழக கட்சியினர், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு தமிழக வெற்றிக் கழக பேனரை மட்டும் குறிவைத்து JCB இயந்திரத்தை கொண்டு பேனரை அகற்றியதாக ஆணையரிடம் முறையிட்டனர். பின்னர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் பேசிய ஆணையர், நீதிமன்றத்தின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படியே பேனர்கள் அகற்றப்பட்டதாகவும் இதில் எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இல்லை எனவும் விளக்கமளித்தார். மேலும் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இனிவரும் நாட்களில் பேனர் தடை சட்டம் கடுமையாக பின்பற்றப்படும் எனவும் கட்சி மற்றும் விளம்பர பேனர்களை உடனடியாக அகற்றும்படி உறுதி அளித்ததின் பெயரில் தாவேகா கட்சியினர் கலைந்து சென்றனர். மேலும் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி பேனர் தடை சட்டம் அமலில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை புனித அந்தோணியர் ஆலயத்தின் 175ஆம் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை பங்கு தந்தை சவரிமுத்து வழங்கினார். புனித ஜெபமாலை அன்னை ஆலயம் அதன் துணை ஆலயமான புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தின் 175ஆம் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு புனித அந்தோணியர் நினைவு நாளை முன்னிட்டும் இன்று ஜெப வழிபாட்டிற்கு பின் பங்கு தந்தை சவரிமுத்து தலைமையில் பங்கு பிரமுகர்கள் மற்றும் பங்கு மக்கள் இணைந்து புனித அந்தோணியர் சபையின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் துரை என்கின்ற லூயிஸ் மரிய பிரகாசம், துணை தலைவர் ஜெயபால், செயலாளர் எட்வின் ரொசாரியோ ருவேனால், துணை செயலாளர் தெக் சவரி ஆண்ட்ரூஸ், பொருளாளர் தெக் சவரி அலெக்ஸ் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் புனித அந்தோணியார் சபையின் மூலமாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதியில் ரெயின்போ நகர் பார்க், தமிழ்ச்சங்கம், காமராஜர் நகர், வள்ளலார் சாலையில் உள்ள பழமுதிர் நிலையம், காமராஜர் நகர் 45 அடி சாலையில் உள்ள டீ கடைகள் மற்றும் பேக்கரி, ஜீவா நகர், பாலன் நகர், மொட்டைத்தோப்பு, அண்ணாமலை நகர், சுவாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதனை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் இளைஞரணி துணை தலைவர் ஜாகிர் உசேன் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் நோட்டீஸை ஒட்டினர். இந்த நோட்டீஸில் வருமானம், சாதி, இருப்பிட சான்றிதழ், அரசு நலத்திட்ட வழிகாட்டுதல், மருத்துவ உதவி மற்றும் பொது சேவைகள், பொதுமக்களுக்கான பிரச்சனைகள், தேவைகள் எதுவாக இருந்தாலும் அலைபேசி எண் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களது பிரச்சனைகளை கூறினால் உடனடியாக அதற்கு தீர்வு காணப்படும் என அந்த நோட்டீஸில் ஒட்டப்பட்டிருந்தது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு,
பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். Courses offered 1 அல்லது 2 வருட டிப்ளமா and BSc in Medical Lab Technology, Operation Theatre Technology, Dialysis Technology, Cardiac Care Technology, Optometry மற்றும் Patient Care Assistance. ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், Number 270 Lennon Street near Nellitop Signal, Kuyavarpalayam, Puducherry. Our branch number 3 Suresh Nagar, Vandipalayam Road near Rangroup Thirumana Nilayam, Tirupapuliyur, Kadalur. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருங்கம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சென்டிமீட்டர் அட்ரினல் கட்டியை லாப்ராஸ்கோபி முறையில் அகற்றிய ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை. புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை நவீன குறைந்த காயப்படுத்தும் அறுவை சிகிச்சை துறையில் மேலும் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. 39 வயதுடைய ஆண் நோயாளியின் 15 சென்டிமீட்டர் அளவிலான ஈஸ்ட் கோ அட்ரினல் சுரப்பி கட்டி லாப்ராஸ்கோபி முறையில் வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையை மூர்த்த சிறுநீரக மற்றும் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் விஜய் ஓசா, பொது அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரெஹேனா மற்றும் மயக்கவியல் நிபுணர் டாக்டர் ஜெயராம் ஆகியோர் அடங்கிய பல்துறை மருத்துவ குழு வெற்றிகரமாக மேற்கொண்டது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் நோயாளர் நலமுடன் குணமடைந்து வருகின்றார். அட்ரினல் சுரப்பி கட்டிகள் அரிதாக காணப்படும் நோய்களில் ஒன்றாகும். குறிப்பாக பெரிய அளவிலான அட்ரினல் கட்டிகளை லாப்ராஸ்கோபி முறையில் அகற்றுவது மிகவும் சவாலாக கருதப்படுகின்றது.
சில அட்ரினல் கட்டிகள் அதிக அளவில் அட்ரினல் ஹார்மோன்களை சுரப்பதால் அறுவை சிகிச்சையின் பொழுது திடீரென உயிருக்கு ஆபத்தான வகையிலும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் அபாயமும் உள்ளது. இதுபோன்ற சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்க சிறப்பு மயக்கவியல் மேலாண்மை, துல்லியமான முன் திட்டமிடல் மற்றும் அறுவை சிகிச்சை முழுவதும் தொடர்ச்சியான தமனி வழி இரத்த அழுத்த கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த வெற்றிகரமான அறுவை சிகிச்சை மருத்துவ குழுவின் திறமையையும் அனுபவத்தையும் மட்டுமல்லாமல் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் நவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், மேம்பட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயர்தர நோயாளர் பராமரிப்பு வசதிகளையும் வெளிப்படுத்துகின்றது. இந்த சாதனை குறித்து மருத்துவமனையின் தலைவர் கூறியதாவது: புதுச்சேரி மற்றும் அண்டை மாவட்ட மக்களுக்கு உலக தரத்திலான மருத்துவ சேவைகளை வழங்குவதில் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை தொடர்ந்து முன்னணியில் செயல்பட்டு வருகின்றது. திறமையான மருத்துவ நிபுணர்கள், நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் நோயாளி மையப்படுத்தப்பட்ட சேவைகள் மூலம் சிறந்த சிகிச்சையை வழங்குவதே எங்களின் குறிக்கோள். மேம்பட்ட அறுவை சிகிச்சை சேவைகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை சமீபத்தில் அறுவை சிகிச்சை ரோபோ வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் மிகுந்த துல்லியத்துடன் சிறிய கீறல்கள் மூலம் குறைந்த வலியுடனும் விரைவான குணமடையும் திறனுடனும் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும். மேலும் சிறுநீரக கற்கள் சிகிச்சைக்காக நவீன லேசர் எண்டோயூராலஜி அமைப்பும் நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிறுநீரக கற்களை எண்டோஸ்கோபி முறையில் துல்லியமாக உடைத்து அகற்றுவதுடன் நோயாளிகளுக்கு குறைந்த அசௌகரியத்துடன் சிறந்த சிகிச்சை வழங்கப்படுகின்றது. திறமையான மருத்துவ நிபுணர்கள், நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் தரமான மருத்துவ சேவைகளின் மூலம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் முன்னணி 3ஆம் நிலை மருத்துவமனையாக தனது சேவையை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகின்றது என்று அவர் கூறினார். மும்மொழி கொள்கை மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரச்சார பயணம். புதுச்சேரியில் நடைமுறையில் உள்ள பிரெஞ்சு மொழியை பாதிக்கும் வகையில் ஒன்றிய பாஜக தலைமையிலான மோடி அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி மொழியை திணிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும், தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வரும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வில்லியனூர் தொகுதி முழுவதும் பிரச்சார பயணம் நடைபெற்றது. இந்த பிரச்சார பயணத்திற்கு மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் ஜான், துணை செயலாளர்கள் முகமது கவுஸ், ஏகவல்லி, அருண், ஆனந்தராஜ், ஆசான், ஏழுமலை மற்றும் விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன், அமைப்பு செயலாளர்கள் தமிழ்மாறன் மற்றும் ஆதவன், மாநில பொருளாளர் மாசி வாகையரசு, தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன், நிர்வாகக்குழு உறுப்பினர் தமிழ் வளவன், பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். மேலும் வில்லியனூர் பகுதியின் பொறுப்பாளர்கள் கலைவண்ணன், தங்க கதிர்வேல், சந்தோஷ், பொன்னுரங்கம், தொல்காப்பியன், வீரசெல்வம், கதிர்வேல், முருகன், ஆசிரியர் சின்ராசு, ஆசிரியர் வேலா, இளம்பரதி, ஃபாத்திமா பி, பக்ருதீன், அருண் பாண்டியன், வெற்றி, பாலு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பிரச்சார பயணத்தில் பங்கேற்றனர். பிரச்சாரத்தின் பொழுது மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும், அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் எரிபொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு ஜி.வி. பிரகாஷ்குமாரின் ஒரு ரசிகராகவும், தென்னிந்திய சினிமா விளம்பர வடிவமைப்பாளர் மற்றும் செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் துறையை நடத்தி வரும் தனுஷ் சார்பில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் நற்பணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அங்குள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு பின்னர் கேக் வெட்டி ஜி.வி. பிரகாஷ் அவர்களின் பிறந்தநாள் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. இது குறித்து தனுஷ் கூறும் பொழுது,
நான் ஜிவி பிரகாஷ்குமாரின் ரசிகன். அண்ணன் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தொடர்ந்து நல்ல வெற்றி படங்களை வழங்கி பல விருதுகளை பெற்று மேலும் பல ஹிட் இசை படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகின்றேன் என்று தெரிவித்தார். இந்த நற்பணி நிகழ்ச்சியில் தனுஷ், அவரது நண்பர்கள், பாண்டி மெட்ராஸ் டீம், சஞ்சய் மற்றும் தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பேனர்கள், கட் அவுட்டுகளை அகற்ற உத்தரவிட்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். உடனடியாக நடவடிக்கை எடுத்த ஆதரவாளர்கள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக அமைக்கப்பட்டிருந்த பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரிடம் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது ஆதரவாளர்களிடம் பேசிய பொழுது, சாலைகளில் வைக்கப்படும் பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்கள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாக இருப்பதாகவும் அவற்றை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பெரும்பாலான பேனர்கள் தனது ஆதரவாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தன்னுடைய நிகழ்ச்சிகள் மற்றும் அரசியல் செயல்பாடுகளுக்காக வைத்திருந்தவை என்ற எண்ணமின்றி பொதுமக்களின் நலன் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பையே முதன்மையாக கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதன் பெயரில் வில்லியனூர் 4 மாட வீதி உள்ளிட்ட தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்டுகள் அனைத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் ஆதரவாளர்கள் உடனடியாக அகற்றினர். பொதுமக்களின் நலன் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி விரைந்து நடவடிக்கை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் செயல்பாட்டை அப்பகுதி மக்கள் பாராட்டியதுடன் தங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் வாய்க்காலை தூர் வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து துவக்கி வைத்து ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் கடந்த மாதம் கனமழை பெய்தது. இதனால் லாஸ்பேட்டை தொகுதியில் முக்கிய இடங்களில் மழைநீர் வெளியேறாமல் தேங்கி நின்றது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோரை சந்தித்து லாஸ்பேட்டை தொகுதியில் கடந்த 4 வருடங்களாக வாய்க்கால் தூர்வாரப்படாமல் உள்ளது. இதனால் மழைநீர் வெளியேற முடியாமல் வீட்டிற்குள் புகுந்து பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இந்த கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து உடனடியாக வாய்க்காலை தூர்வார பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன்படி ஜீவானந்தபுரம் பகுதியில் உள்ள வாய்க்காலை JCP இயந்திரம் கொண்டு தூர்வாரும் பணி நடைபெற்றது. இந்த பணியை சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் துவக்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இந்த வாய்க்கால் முழுவதையும் உடனடியாக தூர்வார பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அப்பொழுது NR காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், ஜீவானந்தபுரம் பகுதியை சேர்ந்த NR காங்கிரஸ் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் முழுமையான இடுப்பு மற்றும் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் முழுமையான இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் ரோபோட்டிக் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் முழுமையான முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்த கருத்தரங்கம் மற்றும் செய்முறை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்திற்கு இயக்குனர் டாக்டர் ரத்தினசுவாமி தலைமை தாங்கினார். வெங்கடேஸ்வரா மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜ் முன்னிலை வகித்தார். கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கார்த்திக் ஆனந்த் வரவேற்றார். இதில் சிறப்பு விருந்தினராக சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் எலும்பியல் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் காந்திமதி பங்கேற்று அறுவை சிகிச்சையில் மருத்துவ ஒழுக்க நெறிகள் பற்றி சிறப்புரையாற்றினார்.
இந்த கருத்தரங்கத்தில் ஜிப்மர் மருத்துவமனையின் டாக்டர் பசுபதி முழுமையான இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து அறிய வேண்டிய அடிப்படை அம்சங்கள் மற்றும் மதுரை பிரீத்தி மருத்துவமனையின் பேராசிரியர் டாக்டர் சிவகுமார் சிக்கலான இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் பின்பற்ற வேண்டிய நுணுக்கங்கள் குறித்து பேசினார்கள். தொடர்ந்து புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனையின் டாக்டர் அரவிந்தன் கலாமேகம் முழுமையான முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் முறைகள் குறித்தும், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் டாக்டர் எஸ் அமுத கணேஷ் ரோபோட்டிக் தொழில்நுட்பம் மூலம் மேற்கொள்ளப்படும் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையின் புதிய பரிமாணங்கள் குறித்தும் உரையாற்றினார்கள். டாக்டர் குலாம் மொஹிதீன், முத்தையன், மணிகண்டன் ஆகியோர் கருத்தரங்க நோக்கம் குறித்து பேசினார்கள். பிற்பகலில் நடைபெற்ற செய்முறை பயிற்சி அமர்வில் டாக்டர் பாலசுப்ரமணியம், ஆர் விஜயராகவன், அரவிந்தன், கலாமேகம் மற்றும் எஸ் அமுத கணேஷ் ஆகியோர் பங்கேற்று நவீன மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கங்களையும் பயிற்சிகளையும் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த எலும்பியல் மருத்துவர்கள், முதுநிலை மருத்துவ மாணவர்கள் மற்றும் மருத்துவத் துறையினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் டாக்டர் ஆல்பர்ட் நவீன் நன்றியுரை கூறினார். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 அமைப்பின் சார்பில் தாய் அல்லது தந்தையை இழந்த குடும்பங்களை சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விருட்சம் கல்வி உதவித்தொகை 2026 திட்டம் புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷனல் சென்டரில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 அமைப்பின் சார்பில் தாய் அல்லது தந்தையை இழந்த குடும்பங்களை சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விருட்சம் கல்வி உதவித்தொகை 2026 திட்டம் நேற்று மாலை 5 மணியளவில் புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷனல் சென்டரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறையின் குற்றப்பிரிவு மற்றும் உளவுத்துறை மூர்த்த காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் IPS அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தார். ஏரியா 2 செயலாளர் பொருளாளர் LMFTR அசோக் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்த சமூக நல முயற்சியின் மூலம் தாய் அல்லது தந்தையை இழந்த குடும்பங்களை சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி கனவுகளை நனவாக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைப்பினர் தெரிவித்தனர். டைட்டில் ஸ்பான்சர் யாக்டோ ப்ராப்பர்ட்டிஸ், கோ ஸ்பான்சர் சிவகவி ஐகானிக், ஸ்ரீ VNM ஜுவல்லர்ஸ், ரவி கலர்ஸ், ஸ்மைல் அண்ட் க்ளோ அட்வான்ஸ் டென்டல் ஸ்டுடியோ, கல்ஃப்ராஜ் பில்டர்ஸ் மற்றும் FM பார்ட்னர் 93.5 சூரியன் FM கல்வி மூலம் சமூக முன்னேற்றத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அமைப்பினர் தெரிவித்தனர். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70க்கு ரொம்ப தேங்க்ஸ். சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து பசங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க கொடுக்குற ஸ்காலர்ஷிப்னால ஓரளவுக்கு எங்களால் மேனேஜ் பண்ண முடியுது. ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் அது கொஞ்சம் க்ளோஸ் பண்ண முடியுது. பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. பெரியவ பிரதீக்ஷா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, சின்னவ ஹேமவர்ஷினி 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களோட கொடுக்குற ஸ்காலர்ஷிப் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்ட்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ்.
வெல் எக்யூப்டு லேபரட்டரிஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.